என்னுடைய பேர் ராஜகோபால். நான் எந்த உடல் பாதிப்புக்கும் இந்த இது எடுக்கலை. BR4 நான் எடுக்கலை, அதுக்காக எடுக்கிறேன். ஜென்ரல் ஹெல்த்துக்கு தான் எடுத்தேன். பட் ஒரு அதிசயம் என்னென்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1983 எனக்கு ஒரு வெரிகோஸ் வெயின் சர்ஜரி நடந்தது. அந்த காலத்தில் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வெரிகோஸ் வெயினுங்கிறது பிளட் சர்க்குலேஷனில் ப்ராப்ளம். உங்கள் வெயினில், அதாவது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம உடம்புல 2 ஹார்ட் இருக்குது. 2 இடத்துல ஹார்ட் இருக்குது. ஒன்று உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று இந்த கணுக்காலில் பின்னாடி இங்கே இருக்குது. ஹார்ட்னா என்னன்னா, அந்த கீழே போகிற ரத்தம் மேலே வரணும். மேலே வரும்போது மறுபடியும் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வால்வு இருக்குது. அது செக் வால்வ். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். யார் ப்ளம்பிங் தெரிஞ்சவங்களாம் பார்த்தா சம்பில் ஒரு செக் வால்வ் வைப்பாங்க. வாட்டர் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வால்வு. பின்னாடி வந்தால் அது மூடிடும், பின்னாடி போகாது. அந்த மாதிரி கடவுள் நம்ம காலில் கணுக்காலில் படைச்சிருக்காரு. அது டேமேஜ் ஆச்சுன்னா அது வழியாக ரத்தம் கீழே மறுபடியும் இறங்கி போகும். நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணி அது திரும்பி வரணும் மேலே. அதாவது கெட்ட ரத்தம் மேலே வரணும். இப்போ நரம்பு சுருட்டு இருக்குது காலில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அது நரம்பு கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அது ரத்த குழாய். திரும்பி வர வெயின் சுருட்டிக்குது. அது ஏன் சுருட்டுறதுன்னா, அது ப்ரெஷர் தாங்கலை. பிகாஸ் நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, சாதாரணமாக கிராவிட்டியில் கீழே தான் போகும். தண்ணியோ எது போட்டாலும் கீழே தான் போகும். அது மேலே வர முடியாத அளவுக்கு மேலே வந்தாலும் மறுபடியும் கீழே போகுது. அதுதான் வெரிகோஸ் வெயினுங்கிறது. அது எங்கெங்கேருந்து இந்த பாதையில் போக முடியுமோ ட்ரை பண்ணுது. நம்ம ஹார்ட் எப்படியாவது அதை எடுத்து மேலே உங்களை நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குது. பட் இருந்தாலும் முடியலைங்கும்போது தான் அந்த மாதிரி உங்களுக்கு நரம்பு சுடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி பைபாஸ் பண்ணாங்க. எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது காலில். இது ஓவர். இதனால் என்ன பாதிப்புன்னா, நிறைய கால் வலிக்கும், நிற்கவே முடியாது. இன்னும் ஒரு மாதிரி ரத்தம் ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு வலிக்கும். பார்த்தீங்களா, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இழுத்து கேட்டால் வலிக்கும் உங்களுக்கு கை. அது மாதிரி தான் அது. அந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்னால என்னுடைய வேலையும் அந்த மாதிரி வேலை ஒர்க் பண்ணது. அதனால் அவர் வந்திருக்குது. வந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா, அதனால் குறைஞ்சிடுச்சு, வழியெல்லாம் குறைஞ்சி. இருந்தாலும் அந்த இதெல்லாம் இருந்தது. அந்த பாடுபால்கட்டு அது என்னென்ன வெளியில் அப்பேரன்ஸ், இங்கே காலெல்லாம் சுருடுக்கிறது அப்படி சொல்லி அதெல்லாம் இருந்தது கொஞ்ச நாள். இந்த VR4 சாப்பிட்ட பிறகு அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா ஒன்றுமே அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்றே சர்ஜரி மார்க் தான் இருக்குது எனக்கு. மற்றபடி ஒன்றுமே கிடையாது காலில். இப்போ பெரிய ப்ளஸ் எனக்கு. இது எனக்கு அறியாமல் வந்தது. கேப்சூல் எவ்வளோ சார் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க பர் டே? கேப்சூல் முதல்ல ஒரு 10 மார்னிங் 10 இதுக்காக சாப்பிடல. டயபெட்டிஸ் இருந்தது, அதனால் சாப்பிட்டேன். அது சரியாக போச்சு. இப்போ நான் இப்போ நார்மல். அப்படியும் நான் காலையில் 5 நைட் 5 சாப்பிட்றேன். இப்போ ஒரு மாதமாக அப்படி தான் சாப்பிட்றேன். டயபெட்டிஸ் இருக்கும்போது என்னுடைய HbA1c அது 16 இருந்தது. 16. இது சாப்பிட்டு ஒரு மாதம் சாப்பிட்ட பிறகு எனக்கு 6 வந்துடுச்சு. 6 வந்த பிறகு தான் எனக்கு தோல்வி. ஒரு சர்ஜரி பண்ணும்போது எடுத்த டெஸ்ட்டு, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அது சர்ஜரிக்கு முதல் நாள் நான் எடுத்தேன். அதனால் அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. சர்ஜரி ஆகி அது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகிடுச்சு எனக்கு, ஷோல்டர் சர்ஜரி. ஸோ இதனால் VR4 எனக்கு நல்ல நம்பிக்கை. இப்போ நார்மலாக இருக்கேன். பட் ஐ எம் டேக்கிங் 5. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமோனி இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேருக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர், ஒரு 50 பேர் பண்ணிடுறோம். 50 பேருக்கு மேலே பண்ணி யாருக்காவது ஒரு மைக்கேல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற பெரிய யாருக்காவது ஒரு டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணி. இப்போ ரீசெண்டாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம தர்மபுரியில் கொடுத்தோம். ஓகே, அவங்க இப்போ சாப்பிட்டு அவங்களுக்கு த்ரோட் கேன்சர், தண்ணி கூட குடிக்க முடியாது, மூக்கு வழியாக டியூப் போட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேரோட ஃபாதர்.
அவருக்கு கொடுத்தது 3 டேஸில் அவர் தண்ணி சாப்பிட முடிஞ்சது. 3 டேஸ். எவ்வளோ பேக்கில் அவங்க வந்து மார்னிங் 10 ஈவினிங் 10 அந்த மாதிரி எடுக்க சொன்னது. நாங்கள் அவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தோம். எடுத்து 3rd டே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து தண்ணி குடிக்கிறாரு, அவரே தானே எடுத்து குடிக்கிறாரு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. சரி, ஓகே சார், நல்ல ஒரு அருமையான டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.